எனதன்பு நேயர்களுக்கு வணக்கங்க. நாம நம்மோட முற்பிறவியில என்னவா பிறந்திருப்போம், யாரா பிறந்திருப்போம், எப்படி பிறந்திருப்போன்னு நம்ம மனசுல நிறைய கேள்விகள் இருக்குங்க. ஆனா நான் அடுத்த பிறவியில இது மாதிரி பிறக்கணும், இவங்களா பிறக்கணும், எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை இருக்கும். அப்படி உங்களுக்கு அடுத்த பிறவியில எப்படி பிறக்கணும், யாரா பிறக்கணும்னு ஆசை இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஆனா நம்மள பெரும்பாலானவங்க நினைக்கிறது, எனக்கு இந்த ஒரு பிறவியே போதும், இந்த பிறவியில நான் பட்டதே போதும், இனி எனக்கு எந்த பிறவியும் வேண்டாம், மறுபிறவியே வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா முந்தைய பிறவியா இருந்தாலும் சரி, இந்த பிறவியா இருந்தாலும் சரி, மறுபிறவியா இருந்தாலுமே சரி, நாம எதுவா பிறப்போம் அப்படின்னு நம்ம கையில இல்ல. ஆனா இனி மறுபிறவியோ வேண்டாம் அப்படின்னு நாம நினைச்சோனா, ஆசைப்பட்டோனா, இந்த பிறவியில என்ன செய்யணும், யாருக்கெல்லாம் மறுபிறவியே கிடையாது, இத திருவள்ளுவர் திருக்குறள் மூலமா சொல்லி இருக்காருங்க. அதத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோங்க. சத்வர் என்ற முனிவர் ஒருவர் இருந்தார். இவரோட அன்றாட என்னென்ன காலையில எழுந்து குளிச்சதும் யாசகசாலைக்கு கிளம்பிடுவாரு. யாசகசாலைக்கு போய் யாகம் யோகம் பண்ணுவாரு, விடாம தவம் செய்வாரு. தன்னோட உடலை வருத்தி இந்த யாகங்களும் யோகங்களும் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த ரிஷியோட பத்தினி தன்மை ரிஷிதிமிக்கு இருக்கிற ஒரு கவலை, ரிஷி தன்னோட உடல் நலத்தை கூட பார்க்காம உடலை வற்புறுத்தி இவ்வளவு கஷ்டப்பட்டு யாகங்களும் யோகங்களும் செய்துவிட்டு வரார்களே, அப்படித்தான் தன்னோட மன வருத்தத்தை ரிஷிக்கிட்டையும் சொல்றாங்க. அதுக்கு ரிஷி சொல்றாரு, நான் இவ்வாறு உடலை வருத்தி யாகம் செய்தால் தானே உயர்நிலையை அடைய முடியும். நீ என் உடல்நிலையை வாடுவதை உணர்வதை போல பகவானும் உணர்வார். அப்போது அவர் என் முன் தோன்றி எனக்கு அருள் புரிவார். அதன் பின் நான் சொர்க்கம் புகுவேன், நீயும் என்னுடன் வருவாய். நம் இருவரையும் இந்திரன் மாலை மரியாதையோடு வரவேற்பான் அப்படின்னு சொன்னாராம். அதாவது அவருடைய யாகம் தவம் இது எல்லாத்தும் நோக்கம் அவரு சொர்க்கத்திற்கு போகணும் தான். இத சொல்லிட்டு எப்படியும் போல முனிவர் யாகசாலைக்கு கிளம்பிட்டாரு. இப்போ தன்மையோட அன்றாட வேலைகள் துவங்குச்சு. ரிஷி கிளம்பினதும் குடல்ல இருக்கிற அரிசி பானையில இருந்து கொஞ்சம் அரிசி எடுத்து சின்ன சின்ன எறும்பு பொந்துகள்ல போயிட்டு அரிசி வைக்கிறாங்க. அங்க இருக்கிற எறும்புகள் சாப்பிட்டதும் அப்படியே எலிகளும் சாப்பிடுது நினைச்சிச்சு. அடுத்ததா அரிசிய கொஞ்சம் உலையில போட்டுட்டு அந்த அரிசி களைந்த நீரை பின்னாடி இருக்கிற மாடுகள் தொட்டியில வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா சாதம் வடிச்சதும் அந்த வடிச்ச முதல் கன்று குட்டிகளுக்கு வைக்கிறாங்க. அடுத்ததா சமைத்த சாதத்தை ஒரு மேடையில கொண்டு போய் வைக்கிறாங்க காக்காகளுக்கு உணவாக. இப்போ மீதம் கையில இருக்கிற சாதத்தை எடுத்துக்கிட்டு வெளியில போனா ஒரு நாயும் பூனையும் ரிஷிபத்திக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டுக்கும் தனித்தனியா தட்டுல உணவும் வைக்கிறாங்க. இப்போ காலியான சாதாரண பாத்திரத்தை கழுவுறதுக்கு போட்டுட்டு உள்ள போறாங்க. தனக்குன்னு சாதத்தை மிச்சம் வச்சுக்கல. ஏன்னா ரிஷி சாப்பிடாததால பகல் பொழுதுகள்ல தன்மையையும் சாப்பிடுறது இல்ல. அப்ப சாதம் வடிச்சு சமையல் பண்ணதே மற்ற உயிர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காகத்தான். அப்படியே தன்னோட வீட்டுக்கு பின்புறம் இருக்கிற காய்கறி தோட்டத்துக்கு வராங்க. அங்க சில பெண்கள் ரிஷிபத்தினியோட அனுமதிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ரிஷி பத்தினி வந்ததும் அவர்களுக்கு ஒரு புன்னகையோட அனுமதி தர அவங்களுக்கான தேவைகள் காய்கறிகளை பறிச்சுக்கிட்டு நன்றி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி தன்னோட அன்றாட வேலைகளை முடிச்சிட்டு பூஜை அறைக்கு வந்து பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ரிஷிபத்தினி. இப்படி மனமுருகி பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது தன்மை
அப்படிங்கிற குரல் கேட்டது. யார் கூப்பிடுறாங்கன்னு சுத்தி முத்தி பார்த்தா அங்க யாருமே இல்ல. இப்பதான் பூஜை செஞ்சுட்டு இருந்தேன், கடவுள் உருவத்தை பார்த்து நீங்களா கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. இப்போ தன்மைக்கு ஒரு சந்தோஷம் வருது. இறைவா, அங்கே என் கணவர் உங்கள் தரிசனத்திற்காக யாகம் செய்து கொண்டிருக்கிறார், நீங்கள் என் முன் தோன்றுகிறீர்களே அப்படின்னு கேட்டதும் கடவுள் பதில் சொல்றாரு, நீ செய்வது யாகம்தான், நீ வாழும் மரம் வாழ்க்கையே ஒரு யாகம்தான், உன் கணவருக்கான கடமைகளை செய்கிறாய், நீ சாப்பிடாமல் இருந்தாலும் உணவு சமைத்து பிற உயிர்களுக்கு வழங்குகிறாய், உன் தோட்டத்தில் விளையும் காய்கனிகளை மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் கொடுக்கிறாய், நாள் தவறாமல் நீ செய்யும் மரம் நீ கேட்காமலேயே பெரும் பயனை உனக்கு வழங்கும் அப்படின்னு சொன்னாராம். இப்போ ரிஷிபத்தினி சொல்றாங்க, எனக்கென்று எதுவும் வேண்டாம், எல்லா பிறவிகளிலும் நான் என் கணவரோடு இணைந்திருக்க வேண்டும், அவ்வளவுதான் நான் கேட்கறது அப்படின்னு சொல்ல கடவுள் சொல்றாரு, அது மட்டும் நடக்காது தன்மையே. ஏன் இறைவா, நீ தினமும் தொடர்ந்து செய்து வந்த அறத்தின் பயனாக இனி உனக்கு பிறவியே கிடையாது, அப்படி என்றால் என் கணவருக்கு அவன் தேவலோகத்தை அல்லவா வேண்டுகிறான், அவன் விருப்பப்படி அவனுக்கு தேவலோகம் கிடைக்கும், அங்கே சிறிது காலம் உல்லாசமாக வாழ்ந்துவிட்டு அவன் கர்மங்களுக்கு ஏற்ப மறுபிறவி எடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல, அவருக்கு பிறவி இல்லாமல் முடியாதா என்று ஏக்கத்தோடு கேட்கிறாங்க ரிஷிபத்தினி. அவன் விரும்புவதை தானே நான் கொடுக்க முடியும் அப்படின்னு கடவுள் சொல்ல, நானும் அவருடனே இருக்க விரும்பினால் ரிஷிபத்தினியை கேட்க, அது இந்த பிறவியில் மட்டும்தான் சாத்தியம், உனக்கு மறுபிறவி இல்லை, உன் கணவனுக்கு மறுபிறவி உண்டு, அதனால் உங்கள் இருவருக்கும் உள்ள தொடர்பு இந்த பிறவியிலேயே முடிந்துவிடும், இது குறித்து நீ வருத்தவும் தேவையில்லை, இந்த பாசம் பிணைப்பு இது எல்லாம் இந்த பிறவி மட்டும்தான், உனக்கு இருக்கும் உன் கடமைகளை நீ தொடர்ந்து செய்து வா, நீ செய்யும் மர வழியில் வாழும் இந்த வாழ்க்கை உனக்கு மறுபிறவி இல்லாமல் செய்துவிட்டது அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாராம் கடவுள். இதே கருத்தை தாங்க திருக்குறள்ல திருவள்ளுவரும் சொல்லி இருக்காரு, வீழ்ந்தால் பாடாமை நான்றான்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடையக்கும், கல்பொருள் ஒருவன் நாள் தவறாமல் அறச்செயல்களை செய்து வந்தால் அச்செயல் அவனுக்கு மறுபிறவி இல்லாமல் செய்யும். இதுதாங்க விஷயம். சுயநலம் இல்லாம எது மேலையும் அதிக பற்று இல்லாம நம்ம நலத்தோட நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டா போதும். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு வந்தாலே அந்த நற்செயல்களின் பலனே உங்களுக்கு மறுபிறவி இல்லாமல் செய்திடும். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.